சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த கப்பில் 5 கப் இட்லி அரிசி எடுக்கிறேங்க. இட்லி அரிசி அளக்குறச்ச இந்த மாதிரி குவிச்சு அளந்துக்கோங்க. எப்போ அளந்தாலும் இந்த மாதிரி குவிச்சு அளந்துக்கோங்க. இதே கப்பில் 5 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து சேர்க்குறேங்க. உருட்டு உளுந்து 5 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து. இது தாங்க மெஷர்மெண்ட்டு. நான் எப்பயுமே இதே மெஷர்மெண்ட்டில் தாங்க அரிசியும் உளுந்தும் ஊற போடுவேன். நல்ல ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும் இட்லி. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற உளுந்து நல்ல பிராண்டட் உளுந்தாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல உபரி காணும். சில உளுந்து, அதாவது ரேசன் உளுந்து இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு உபரி இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் 1.5 கப்பாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்தை தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேங்க. 5 கப் இட்லி அரிசிக்கு 3 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா இட்லி அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிற இட்லி அரிசி இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இது இட்லி புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. அரிசி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். இந்த இட்லி அரிசியோட விலை பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலிருந்து 24 ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. சில ஷாப்பில் வேரி ஆகலாம். பாருங்கள், இப்போ நான் 2லேயுமே நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடுறேங்க. இட்லி அரிசியும் உளுந்தும் 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். இப்போ 4 மணி நேரம் ஊறியாச்சு. யூஸ்வலாக நம்ம எப்படி மாவாட்டுவோமோ அதே மாதிரி அரைச்சிட்டு உளுந்தையும் இட்லி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் மாவு ஆட்டுறச்ச சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உளுந்து அரைக்கிறச்ச ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கிறச்ச ஒரேடாக தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். அதே மாதிரி உளுந்து நல்லா ஃபைனாக அரைக்கணுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி அரைக்கிறச்ச எப்பயுமே அரிசியை ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அதாவது உப்புமா ரவை பதத்துக்கு தாங்க அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் உப்பி வருங்க. இல்லாட்டி ஹார்டாக களி மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ அரிசி அரைக்கிறச்ச ரொம்ப ஃபைனாக மட்டும் அரைச்சிடாதீங்க. உப்புமா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா மாவை ஊற வச்சுட்டேன். நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி இட்லி ஊற்றுவோமோ அது மாதிரி இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நார்மலாக எப்படி நம்ம இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி இட்லி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல புசு புசுன்னு நம்மளோட சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி இட்லி அரிசியும் உளுந்தும் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே நல்லா நமக்கு பஞ்சு போல் சாஃப்டான இட்லி கிடச்சிருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப தோசை கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நீங்களே பாருங்கள், இதே மாவில் நான் கொஞ்சம் எடுத்து போட்டேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தோசைக்கு கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இப்போ நான் தவா வச்சுட்டேங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தாங்க வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சிவந்து வந்திருக்குங்க. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியான இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.